வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். நான் மென்ஷன் பண்ண மாதிரி பார்ட் 5 ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸ்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றப்போ நம்ம என்ன மாதிரி சார்ஜஸ் பே பண்றோம், அது மட்டும் இல்லாமல் டாக்ஸஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க, எவ்வளோ பே பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முதல்ல நம்ம சார்ஜஸை கவர் பண்ணிடலாம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றப்போ 9 டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் நம்ம ஆக்சுவலி வந்து பே பண்றோம். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட 1 by 1 சொல்றேன், கரெக்டாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் சார்ஜ் நம்ம பே பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ். ஸோ பேசிக்லி டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லைன்னா நம்மளால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் வேணும். இந்த அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸில் போய் ஓப்பன் பண்ணுவோம். அந்த பிளாட்ஃபார்மில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால ஒரு சில சார்ஜஸ் நம்ம பே பண்ணுவோம். அந்த சார்ஜஸ் தான் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ டிமேட்னா என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது ஸோ பேசிக்லி முந்தி காலத்தில் பார்த்தோம்னா இந்த ஷேர்ஸ் எப்படி இருந்தது, ஃபிசிக்கல் பேப்பர், பார்க்க முடியும், தொட முடியும், ஃபிசிக்கல் பேப்பரில் வந்து இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. ஸோ பேசிக்லி ஷேர்ஸ் ஆகட்டும், செக்யூரிட்டிஸ் ஆகட்டும், எல்லாமே எலக்ட்ரானிக்லி ஸ்டோர்டாக இருக்குது. அது எங்கே ஸ்டோர் இருக்குது, டிமேட் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் இருக்குது. சரி, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, பேர்லேயே வந்து இருக்குது. ஸோ நம்ம ஷேரை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுற அக்கௌண்ட் தான் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லைன்னா நம்மளால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றி சொன்னோம் இல்லையா, ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், பேடிஎம் மணி, க்ரோ, இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் இந்த அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் டிஃப்ரெண்ட்டாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 0 சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் மணி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ஒரு குட்டி டேபிள் மூலியமாக அதை காமிக்கிறேன். ஸோ 0 சார்ஜ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா க்ரோ, ஏஞ்சல் ஒன். ஜெரோதா பார்த்தோன்னா 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, பேடிஎம் மணி 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, அப்ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 249, அதாவது 249 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்லி நீங்கள் க்ரோ இல்லைன்னா ஏஞ்சல் ஒன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் பே பண்ண வேண்டிய சார்ஜஸ் 0. ரெண்டாவது சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். ஸோ பேசிக்லி நம்ம வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்மில் போய் இந்த டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறோம். நமக்கு ப்ரிஃபர் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு அதோட முடிஞ்சிருமானா முடியாதுங்க. ஆனுவலி, அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து பே பண்ணணும். ஸோ எந்தெந்த பிளாட்ஃபார்ம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு குட்டி டேபிள் மூலியமாக நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். க்ரோ 0 தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க, பேடிஎம் மணி எடுத்துக்கிட்டாலும் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து 0 தான் சார்ஜ் பண்ணுறாங்க, அப்ஸ்டாக்ஸும் 0 தான். ஆனால் ஜெரோதா எடுத்துக்கிட்டோம்னா 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, ஏஞ்சல் ஒன் எடுத்துக்கிட்டோம்னா 240 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த சார்ஜ், அதாவது இந்த அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜை ஆனுவலி ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணணும், அதை ஸ்கிப் பண்ண முடியாது. இது வந்து ஒரு மேண்டேட்டரி சார்ஜ். மூணாவதா நம்ம பே பண்ணுற சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோக்கரேஜ். ஸோ நம்ம வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் பேர் இங்கே வந்து எடுத்தோம். என்ன எடுத்தோம், ஜெரோதா, பேடிஎம் மணி, அப்ஸ்டாக்ஸ், க்ரோ, இவங்க எல்லாமே புரோக்கர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இவங்களோட வெப்சைட்டையோ ஆப்பையோ யூஸ் பண்ணிட்டு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் இவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்களா, கண்டிப்பாக மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சர்வீஸ். ஸோ நம்ம இந்த புரோக்கர்ஸ்க்கு கமிஷன் கொடுக்கணும். அந்த கமிஷனை தான் நம்ம ப்ரோக்கரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரோக்கரேஜ் பார்த்தோம்னா 3 டைப்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா டெலிவரி. டெலிவரினா என்ன, இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறோம், ஷேர் வாங்குறோம், அந்த ஷேரை வந்துட்டு ஒரு நாளைக்கு மேலே வச்சுருந்தோம்னா அதை டெலிவரின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 days ஆகட்டும், 5 days ஆகட்டும், 1 year, 10 year, அது வந்து டெலிவரின்னு சொல்லப்படும். அடுத்தது என்ன, இன்ட்ராடே. இது வந்து செகண்ட் டைப். இன்ட்ராடே அப்படின்னு சொல்கிறது ட்ரேடிங், ஒரே நாளில் வாங்கி அந்த ஒரே நாளில் செல் பண்ணிவிடும். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பற்றி நான் வேறு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலியமாக யார் யார் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ இங்கே வந்துட்டு ஜெரோதா, பேடிஎம் மணி, க்ரோ 3 வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இவங்க சார்ஜ் பண்ணுற அந்த ப்ரோக்கரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜெரோதா, இங்கே அவங்க டெலிவரிக்கு சார்ஜ் பண்ணுறது 0. அதுவே இன்ட்ராடே எடுத்துக்கிட்டோம்னா 0.03% இல்லைன்னா 20 ரூபா. நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பொறுத்து எது கம்மியாக இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 0.03% இல்லைன்னா 20 ரூபா. அதே மாதிரி தான் எது கம்மியாக இருக்கோ அதை சார்ஜ் பண்ணுறாங்க. ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ளாட் 20 rupees, அதாவது 20 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஜெரோதாவோட ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேடிஎம் மணி.
பேடிஎம் எடுத்துக்கிட்டா டெலிவரிக்கு 0 தான் சார்ஜ் பண்றாங்க. இன்ட்ராடே எடுத்துக்கிட்டோம்னா 10 ரூபா சார்ஜ் பண்றாங்க. அதுவே ஃபியூஷன் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 10 ரூபா சார்ஜ் பண்றாங்க. அடுத்தது க்ரோ டெலிவரிக்கு 20 இல்லைன்னா 0.05% சார்ஜ் பண்றாங்க. எது கம்மியா இருக்கோ அதை ஆஃப் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஃபியூஷன் ஆப்ஷன் brokerage எடுத்துக்கிட்டோம்னா 20 ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க. நான் திரும்ப சொல்றேன், இந்த brokerage அப்படின்றது 3 டைப் இருக்கு. முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி டெலிவரி, அதாவது ஒரு நாளைக்கு மேல நம்ம ஷேரை ஹோல்ட் பண்றோம்னா எவ்வளவு லாங் டர்ம் வேணா இருக்கலாம், அது டெலிவரின்னு சொல்றாங்க. இன்ட்ராடே அப்படின்றது ட்ரேடிங். அண்ட் மூணாவது என்ன, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், 3 பிளாட்ஃபார்ம் எடுத்து யார் யார் எவ்வளோ brokerage சார்ஜ் பண்றாங்க அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்த்தோம். 4வது சார்ஜ் நம்ம பே பண்றது செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜ், அதாவது STT. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, இது பே பண்றப்போ அது டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இந்த சார்ஜஸ் சேம் தான். ஸோ நான் உங்களுக்கு ஜெரோதா ஓப்பன் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து காமிக்கிறேன், எவ்வளோ வந்து இது ஆக்சுவலி சார்ஜ் பண்றாங்கன்னு. டெலிவரிக்கு எவ்வளோ, இன்ட்ராடேக்கு எவ்வளோ, ஃபியூஷன் ஆப்ஷன்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வழி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ நான் இப்போ ஜெரோதா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க STT எடுத்துக்கிட்டோம்னா டெலிவரிக்கு 0.1% சார்ஜ் பண்றாங்க. அது வாங்குறதுலேயும் ஆகட்டும் விற்கிறதுலேயும் ஆகட்டும். அதுவே இன்ட்ராடே எடுத்துக்கிட்டோம்னா 0.025% சார்ஜ் பண்றாங்க விற்கிறப்ப மட்டும். அதுவே ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 0.01% சார்ஜ் பண்றாங்க விற்கிறப்ப மட்டும். ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 0.05% சார்ஜ் பண்றாங்க விற்கிறப்ப மட்டும். ஸோ நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜை நம்ம டைரக்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறோம். அதனால எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இந்த சார்ஜஸ் சேம் தான். 5வது சார்ஜ் நம்ம என்ன பே பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜ். இந்தியாவில் எக்ஸ்சேஞ்சஸ் எது NSE BSE, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இவங்களை ரன் பண்றதுக்கு காசு வேணும் இல்லையா, அந்த காசு எங்கேருந்து வருது, நம்ம சார்ஜஸாக பே பண்றோம். ஸோ திரும்பவும் சேம் திங் அப்ளை ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா NSE BSE இன்வால்வ்ன்றதுனால எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லும் சார்ஜஸ் ஒன்று தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஜெரோதால போயிட்டு பார்த்துக்கலாம். 6வது சார்ஜ் நம்ம என்ன பே பண்றோம்னா செபி சார்ஜஸ். செபினா என்ன, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பேசிக்லி இது வந்து ஒரு ரெகுலேட்டரி பாடி, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம முந்தின எபிசோட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ செபி என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டிஸும் நடக்காமல் பார்த்துக்கிறாங்க, எந்த ஒரு ஸ்கேமும் நடக்காமல் பார்த்துக்கிறாங்க. ஸோ பேசிக்லி எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க. ஸோ இந்த செபி ரன் பண்ணுறதுக்கும் காசு வேணும் இல்லையா, ஸோ நாம வந்து சார்ஜஸ் அந்த இடத்துல பே பண்ணுறோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு திரும்ப ஜெரோதா ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன மாதிரி சார்ஜஸ் இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்க. ஸோ செபி சார்ஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா டெலிவரி ஆகட்டும், இன்ட்ராடே ஆகட்டும், ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், ஆப்ஷன்ஸ் ஆகட்டும் சேம் தான் வந்து இருக்கு. அதாவது ₹10 per crore பிளஸ் GST வந்து சார்ஜ் பண்றாங்க. முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி இது எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் சேமா இருக்கும். ஸோ 7வது சார்ஜ் நம்ம என்ன பே பண்றோம்னா டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் சார்ஜ், அதாவது DP சார்ஜஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இது பேசிக்லி டெலிவரிக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், செல்லிங் அதாவது விற்கிறப்ப மட்டும்தான் அப்ளை ஆகும், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அப்ளை ஆகும். இவங்க சார்ஜ் பண்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ₹13.5, அதாவது ₹13.5 பிளஸ் GST சார்ஜ் பண்றாங்க. ஸோ நம்ம பே பண்ற 8th சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாம்ப் டியூட்டி. ஸோ நம்ம இந்த சார்ஜை டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பே பண்றோம். ஸோ திரும்ப ஜெரோதா ஓப்பன் பண்ணிட்டு எவ்வளோ நம்ம பே பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டைரக்டா போகுது அப்படின்றதால எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் சார்ஜஸ் சேமாக தான் வந்து இருக்கும். ஸோ நான் ஜெரோதா ஓப்பன் பண்ணிட்டேன். இங்க ஸ்டாம்ப் சார்ஜஸ் பார்த்தோம்னா டெலிவரியில 0.015% இல்லைன்னா 1500 per crore ஆன் பை சைட், அதாவது வாங்குறப்ப மட்டும் இவ்வளோ சார்ஜ் பண்றாங்க. அதுவே இன்ட்ராடே எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் வாங்குறப்ப மட்டும் தான் சார்ஜ் பண்றாங்க. எவ்வளோ அப்படின்னா 0.003% இல்லைன்னா ₹300. சரி, ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இங்கேயும் அகேன் வாங்குறப்ப மட்டும் தான் சார்ஜ் பண்றாங்க. 0.002% இல்லைன்னா ₹200. ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா திரும்ப வாங்குறப்ப மட்டும் தான் சார்ஜ் இருக்கும். 0.003% இல்லைன்னா ₹300 சார்ஜ் பண்றாங்க. ஸோ லாஸ்டா நம்ம பே பண்ற இந்த 9th சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா GST. ஸோ ஜெரோதா ஓப்பன் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்தெந்த இடத்துல இந்த GST சார்ஜ் செய்யப்படுது. ஸோ நான் திரும்ப ஜெரோதா ஓப்பன் பண்ணிட்டேன். GST அப்படின்ற காலம் பார்த்தோம்னா 18% சார்ஜ் பண்றாங்க. GST எல்லாத்துலயும் சேம் தான். எந்தெந்த இடத்துல சார்ஜ் பண்றாங்கன்னா brokerage-ல, செபி சார்ஜஸ்ல, டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ல 18% GST சார்ஜ் பண்றாங்க. டெலிவரி ஆகட்டும், இன்ட்ராடே ஆகட்டும், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலயுமே சேம் டைப் ஆஃப் சார்ஜிங் தான் வந்து இருக்கு. இப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா இந்த ஒரு 9 சார்ஜஸ் நம்ம கண்டிப்பா வந்து பே பண்ணணும். ஸோ சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். அதாவது என்ன மாதிரி சார்ஜஸ் சார்ஜ் பண்றாங்க பார்த்துட்டோம் இல்லையா, அது எப்படி டிவைட் ஆகுது அப்படின்றத கூட பார்க்கணும்ல. ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலம் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ நான் வந்துட்டு brokerage கால்குலேட்டர் க்ரோல போய் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்குற ஸ்டாக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று வந்து கொடுக்கலாம். ஸோ பேசிக்லி பை ப்ரைஸ் எவ்வளவா இருக்குன்னா பர் ஷேர் 1000, செல் ப்ரைஸ் எவ்வளவா இருக்குன்னா 1500. இந்த டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்றப்போ பை ப்ரைஸ்
ப்ளஸ் செல் ப்ரைஸ், அதாவது 1000 ரூபா ப்ளஸ் 1500 இஸ் ஈக்குவல் டு 2500 ரூபா நம்மளோட டர்ன் ஓவர். ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிது? 500 ரூபா வந்து கிடச்சிருக்கு. அது கீழே பாருங்க சார்ஜஸ். ஸோ நம்ம வந்துட்டு 4.73 ரூபா வந்துட்டு சார்ஜஸாக பே பண்ணுறோம். ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டு தான் நமக்கு இந்த ப்ராஃபிட் கீழே காமிக்கிறாங்க, அதாவது 495.27 அப்படின்னு. ஸோ இந்த சார்ஜஸ் டிவைட் ஆயிருக்கு இல்லையா? எப்படிலாம் டிவைட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் க்ரோ சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரோ சார்ஜஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்? 2500 டர்ன் ஓவர் இன்டூ 0.05%. கரெக்டாக டெலிவரிக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2500 இன்டூ 0.05% போட்டோம்னா 1.25 அவங்க சார்ஜ் பண்ணணும். ஸோ இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? 1.25 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நான் க்ரோ சார்ஜஸ் கீழே பார்த்தோம்னா 3.48 வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ், அதாவது STT 3 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் NSE பேசணும் இல்லையா, அது 0.09 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. செபி எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா 0. ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டோம்னா 0.24 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாம்ப் டியூட்டி 0.15 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்லி 4.73 சார்ஜஸ் இங்கே வந்து சார்ஜ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ நம்மளோட ப்ராஃபிட் என்னன்னா அந்த சார்ஜ், அதாவது 4.73 500லேருந்து மைனஸ் பண்ணி 495.27 ப்ராஃபிட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ புரிஞ்சுது இல்லையா? நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா இந்த 9 சார்ஜஸ் பே பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன? டாக்ஸஸ். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம 2 டாக்ஸஸ் பே பண்ணணும். ஒன்று நமக்கு கிடைக்கக்கூடிய கெயின் மேலே, அதை கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு சொல்கிறோம். ரெண்டாவது டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கெயின் மேலே பே பண்ணுறோம் இல்லையா, அந்த டேக்ஸை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிறது 2 டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று ஷார்ட் டேர்ம், இன்னொன்று லாங் டேர்ம். ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்ன? நம்ம வந்து ஷேர் வாங்குறோம், இந்த ஷேர் நம்ம கையில் இருக்குது, ஒரு வருஷத்துக்குள்ள அதை விற்று காசு ஆக்கிடுறோம் அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்குள்ள வரும். ஸோ இங்கே நமக்கு ஒரு கெயின் வந்து கிடைக்குது இல்லையா, அந்த கெயின் மேலே நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணுவோம். அதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ லாங் டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிளான விஷயம் தான். ஷார்ட் டேர்ம்னா ஒரு வருஷத்துக்குள்ளே செல் பண்ணுறோம், லாங் டேர்ம்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் செல் பண்ணுவோம். ஸோ பேசிக்லி ஷேர் வாங்கியிருக்கோம், ஒரு வருஷம் நம்ம கையில் இருந்திருக்கு, 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் செல் பண்ணுறோம், நமக்கு அதுலேருந்து கெயின்ஸ் கிடைக்குதுன்னா அது எங்கே போகும்? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்குள்ளே போயிடும். ஆனால் அந்த கெயின் மேலே நம்ம பே பண்ணுற டேக்ஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸாக வந்து மாறிடும். ஸோ சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது. இந்த 1 லட்ச ரூபாயை நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு வருஷம் முடியறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2-3 மாசத்துலயே நான் வந்து இதை விற்று காசு ஆக்கிடுறேன். ஸோ 1 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 1,10,000 எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு இங்கே கிடைச்சிருக்கிற கெயின்ஸ் எவ்வளோ? 10,000 ரூபா. அண்ட் ஒரு வருஷத்துக்குள்ள நான் அதை திரும்ப காசு ஆக்குனதுனால, ஷேர்ஸை விற்றதுனால இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்குள்ளே வரும். ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு நம்ம அந்த கெயின் மேலே 15% டேக்ஸ் வந்து பே பண்ணும். இங்கே நம்மளுக்கு கெயின் எவ்வளோ? 10,000. ஸோ 10,000 மேலே 15% டேக்ஸ் பே பண்ணுவோம். இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அதுவே லாங் டேர்ம்னா எப்படி இருக்கும்? நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அந்த ஷேர்ஸை வந்து விற்றுருப்பேன். ஸோ அதே 1 லட்சத்தை நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு 1,50,000 வந்து கிடைக்குது. அண்ட் இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 1 லட்சம் வரைக்கும் இந்த கெயின்ஸில் தான் நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணுறோம். 1 லட்சம் வரைக்கும் நமக்கு வந்துட்டு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ இங்கே நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 1,50,000. நான் 50,000ல் 10% டாக்ஸ் வந்து நான் பே பண்ணுவேன். இது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். ஸோ நம்ம வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணுறப்போ இந்த விஷயத்தெல்லாம் காமிக்கிறோம். ஸோ ரெண்டாவது டேக்ஸ் என்ன சொன்னோம்? டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ். ஸோ நம்ம ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கோம், அதாவது ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்கியிருக்கோம்னா நமக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். இந்த டிவிடெண்ட்க்கு நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, உங்களோட அப்ளிகபிள் டேக்ஸ் ஸ்லாப் எதுவோ அதை பொறுத்து நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் டாக்ஸஸ் அப்படின்னா இந்த 2 தான் வந்து இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு கிடைக்கக்கூடிய கெயின்ஸ் மேலே நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோம். ரெண்டாவது நமக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட்ஸ் மேலே டேக்ஸ் வந்து பே பண்ணுவோம். ஸோ பேசிக்லி இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட் சீரிஸோட பார்ட் 5 நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இன்டைரக்டாவோ டைரக்டாவோ நம்ம வந்துட்டு 9 சார்ஜஸ் பே பண்ணுறோம், 2 டாக்ஸஸும் வந்து பே பண்ணுறோம் ஒருவேளை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் ஒருவேளை நீங்களோட எபிசோட் 1, 2, 3, 4 பார்க்கலைன்னா நான் அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். நான் பேசிக்ஸ்லேருந்து பார்த்தா தான் நமக்கு ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் வந்து கிடைக்கும். நான் அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கம்ப்ளீட்டான நாலேஜ் இருந்தால் அது உங்களுக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்குங்க. 9 hours கிட்ட கோர்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. உட்காந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டீங்கன்னா யூ வில் கெட் ஃபுல் நாலேஜ் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ என்ன நீங்கள் பண்ணணும்? நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கோங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ரிட்டர்ன்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.